இந்த எடிட்டிங்க்கு பேரு தான் டெக்ஸ்ட் அப்பியர் எடிட். இந்த எடிட் எப்படி மொபைல்ல ஈஸியாக கிரியேட் பண்ணி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எடிட்டிங் நியூஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். உங்கள் VPN பண்ணிட்டு CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இது மாதிரி பிளாக் இமேஜ் ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்கள் நேமை டைப் பண்ணுங்கள். உங்கள் நேமை டைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு ஃபாண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஃபாண்டில் போய்ட்டு இங்கே நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு நியூ ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு தேவையான வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓவர்லேயில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை இங்கே இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக உங்கள் டெக்ஸ்சர் அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ளைஸ் ஆப்ஷன் போங்க. ஸ்ப்ளைஸில் போயிட்டு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ரிமூவ் ஆயிரும். இப்போ அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னமோ பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாஸ்க் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. மாஸ்க் ஆப்ஷனில் போயிட்டு ஹரிசாண்டல் மாஸ்க் கிளிக் பண்ணுங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய லைனை 90 டிகிரிக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ மேலே கிளிக் பண்ணி 2 விரல வச்சு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு திரும்ப மாஸ்க் ஆப்ஷன் போங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு உங்கள் வீடியோவில் எந்த இடத்துல மூவ்மெண்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இந்த லைன் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹேண்ட் இருக்கனால ஹேண்டுக்கு பின்னாடி இந்த லைன் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ உங்கள் வீடியோவில் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி உங்க ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி அந்த கோட் இப்படி வர மாதிரி இழுத்துட்டு வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். இதே மாதிரி ஃபுல்லாக கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு உங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். இதை எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ.